நித்திய ஜீவனை நாம் பாற்றிடவே நல்ல போராட்டம் போராடி ஜெயித்தே நித்திய ஜீவனை நாம் பாற்றிடவே விசுவாசத்தில் நிலைத்திருப்போம் அசையாது அழைப்பினை காற்றுக்கொள்வோம் விசுவாசத்தில் நிலைத்திருப்போம் அசையாது அழைப்பினை காத்துக்கொள்வோம் கிருபையிதே தேவ கிருபையிதே தாங்கி நடத்தியதே இயேசுவிலே புன்னேசரிலே அகமகந்தே நம் ஆனந்திப்போம். ஆமென். ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் மூலமாக எங்களுக்கு ஆண்டவரே எங்களுக்கு ஒரு புதிதான ஆசீர்வாதத்தை கொடுத்து எங்களை நீங்க உங்களோட வார்த்தையின் மூலமாக உயிர்ப்பித்து தருகிற இந்த ஆசீர்வாதங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம். உங்களோட நாம மட்டுமே மகிமே படுவதாக. நன்றி 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 ஐயா, நன்றி. ஆமென். அவர்களே, நீங்கள் அந்த வார்த்தையை உற்று கேட்டு ஒவ்வொரு வசனங்களையும் அதிகாரங்களையும் குறித்து அந்த கிரீடத்துக்குரிய பாடலை பாடி ஆசீர்வாதமாக அமைந்தது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். ஆமென் ஐயா, உங்களை மென்மேலுமாக ஆசீர்வதிப்பாராக. நன்றி நன்றி. ஆமென். மறுபடியாக கலையத்திலிருந்து பாஸ்டர் ஆண்டன் ராசனாய் அவர்களை ஒரு மனதோடு அன்போடு வரவழைப்போமாக. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட் டாலி சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் நேயர்களே. ஆமென். வாருங்கள், வந்து உங்கள் வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கோம் உங்களோட வார்த்தைகளுக்காக வேண்டி. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். காட் பிளஸ் யூ. வாங்க, வந்து உங்களோட வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆமென். நாங்கள் இன்றைக்கு தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வசனம் மீகா 7ஆம் அதிகாரம் 8வது வசனம். மீகா 7ஆம் அதிகாரம் 8வது வசனம். என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். நாங்கள் ஒரு ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் மறு ஒலியரைப்பை கொடுக்க போகிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஜெபிக்கிறேன். எங்களுக்கு ஒரு பிரதான சத்துரு பிசாசாக எங்களுடைய மனித கண்களுக்கு மாம்ச கண்களுக்கு தெரியாதவனாக அவன் யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். நீர் எங்களுக்கு ரட்சிப்பை தந்த தேவன். ஆண்டவரே, இப்படியாக இந்த பாவத்தில சாபத்தில விழுந்து போயிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் அந்த பாவ சாப வாழ்விலிருந்து இழுத்துக் கொள்வீராக. அவர்களுக்கு ரட்சிப்பை கொடுப்பீராக. இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்பதை இது அவர்களுக்கு காண்பிப்பீராக. தரிசனத்தின் மூலமாக, சொற்பனத்தின் மூலமாக இடைப்படுவீராக. சாசின் கிரிகைகளை கட்டி ஜெபிக்கிறேன். இயேசுவே, நீர் பொருட்படுப்பீராக. என்னுடைய வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானங்களும் சத்துருவுக்கு எதிராக உமக்கு பிரியமாக இருக்க கிருபை செய்வீராக. துதிகர மகிமை ஒன்றான மைத்தவனாய் உமக்கு செலுத்தி ஆண்டவரின் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் என்னுடைய இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பாருங்கள், ரட்சிக்கப்பட்ட நாங்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய பட்சத்துல இருக்கிறோம். மிக 7ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, நானோ கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். என் தேவன் என்னை கேட்டருளுவார். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருடைய ஜெபத்தையும் அவருடைய தேவைகளையும் நாங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது ஜெபத்தை கேட்கிற தேவன் தான் எங்களுடைய ஒன்றான மெய்த்தேவனாக இருக்கிறார். பாருங்கள், சத்துரு எங்களுடைய ஆத்துமாவை திருடுகிறவனாக, இருதயத்தில கலையை விதைப்பவனாக, தேவனுக்கு விரோதமாக செயற்பட எங்களுடைய மனதில தோற்சை போடுகிறவனாக, பாவத்தை போடுகிறவனாக அவன் இருக்கிறான். நாங்கள் இப்படியான அந்த சத்துருவுக்கு பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது அவர் எங்களை விட்டு ஓடி போவான். பாருங்கள், இயேசு கூட இந்த உலகத்தில அவர் இருந்த பொழுது பாருங்கள் பிசாசினால சோதிக்கப்படுகிறார். அவர் சோதிக்கப்படும் பொழுது தேவனுடைய வார்த்தையினால
அவர் மேற்கொண்டதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற மக்கள் அனைவரும் அப்பத்தை தேடி ஓடுகிறார்கள். உணவிற்காகத்தான் அவர்கள் ஓடி ஓடி இந்த உலகத்தில வாழுகிறார்கள். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வசனத்தினாலும் பிள்ளைப்பான். பாருங்கள், உணவில்லாத நேரத்துல கூட அவருடைய வார்த்தையை நீங்கள் தியானிக்க வேண்டும். சில மனிதர்கள் சாட்சியாக, வார்த்தையை நான் உட்கொள்ளுவேன், பசிக்கும் பொழுதெல்லாம் தேவனுடைய வார்த்தையை நான் உட்கொள்ளும் பொழுது எனக்கு பசி போகிறது, அந்த வெள்ளத்தை பெற்றுக் கொள்ளுகிற. இதுதான் பரலோகத்திலிருந்து எங்களுக்கு ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் கிடைக்கிற வேலனாக இருக்கிறது. ஆனால் உலக மனிதர்கள் இது எப்படி என்றுதான் எப்பொழுதும் நினைப்பார்கள். இது பாசிபிள் இல்லை என்பார்கள். ஆனால் எங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருவருக்கும் என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினால் எல்லாம் செய்ய எனக்கு பலன் உண்டு. இப்படியான வேலத்தை தருகிறவர் அவர்ல நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். உண்மை உறுதியாக பற்றி கொண்டவன் நான். இப்படியான ஒரு உறுதியோடு வார்த்தைகளை நிரப்ப வேண்டும். இருதயத்தில நிரப்ப வேண்டும், ஆத்மாவில நிரப்ப வேண்டும். விசுவாசத்தில உறுதியாக இருந்து வார்த்தைகளை நிரப்பும் பொழுது சத்துருவை நாங்கள் மேற்கொள்ள முடியும். பாருங்கள், இயேசு இப்படியாக இன்றைக்கு பல மதங்கள் தங்களுடைய மதங்கள் தான் சிறந்தது, அதுதான் சரியானது என்று ஆகிய பண்ணுவார்கள். பாருங்கள், தேவன் சொல்லுகிறார், அந்த ஒன்றான மெய்த்தேவன் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. அப்பாலே போ சாத்தானுடைய சிந்தனைகளுக்கு, தவறான சிந்தைகள், தவறான பாவ எண்ணங்களுக்கு நாங்கள் எதிர்த்திருக்க கட்டுப்பாட்டுக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே நன்றி, பரிசுத்தரே நன்றி, வல்லவரே நன்றி, வாக்கு மாறாதவரே நன்றி. நீர் எங்களோடு கூட இருக்க எங்களுக்கு பயம் இல்லை. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை அவர் எங்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். பாருங்கள், நானும் கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன், என் தேவன் என்னை கேட்டருளுவார். பாருங்கள், எங்களுடைய மாம்ச கண்களுக்கு தெரியாத ஒரு ஆவிகளோடு எங்களுக்கு போராட்டம். இந்த ஆவிகள் எங்கு இருக்கின்றன என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில, இன்றைக்கு உலக மக்கள் சரீர பிரகாரமான போராட்டங்களை தான் செய்வார்கள். ஏனென்றால் அவர்களுடைய கண்களுக்கு சரீர பிரகாரமான மனிதர்களை தான் அவர்கள் பார்ப்பார்கள். எங்களுடைய போராட்டம், அந்த ஒன்றான மெய்த்தேவனங்களுக்கு தருகிற போராட்டம், நாங்கள் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தன ஆவிகள். பாருங்கள், துரைத்தனமுடைய அதிகாரத்தின் ஆவிகள், துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இத்தனை சேனைகளை இந்த உலகத்தில ஒவ்வொரு மதங்களுக்குள்ளேயும், பிரிவினை உள்ள மதங்களுக்குள்ளேயும் ஒரு அதிகாரத்தின் ஆவி செயற்படும். தன்னுடைய மதம் தான் சரியான மதம். கிறிஸ்தவர்ல கூட மத பேதங்கள் இருக்கிறது. பாருங்கள், தேவனுடைய வார்த்தையை நாங்கள் பிடித்து கொள்ள வேண்டும். மத வேறுபாடுகளுக்கு தேவன் இயேசு கிறிஸ்து மதத்தை உருவாக்க வரவில்லை. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை அல்லாமல் யாரும் அந்த பரலோகத்துக்கு போக முடியாது, வைகுந்தத்துக்கு போக முடியாது. எந்த மதமும் உங்களை வைகுந்தத்துக்கோ பரலோகத்துக்கோ அழைத்து செல்ல முடியாது. இயேசு மட்டும்தான் வழி என்று ஆணித்தரமாக வேதாகமத்தில் சொல்லப்பட்டதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், இன்றைக்கு சிலை வணக்கம் உள்ளவர்கள், இப்படியான மத வணக்கம் உள்ளவர்கள் எல்லாம் அந்த தேவர்கள் என்று சொல்லப்படுகிற தேவர்களை அவர்கள்
அவர்கள் ஆராதிக்கிறார்கள். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருந்த பொழுது இப்படியான தேவர்களின் வணக்கத்தை அவர்கள் மேற்கொண்டதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவர்கள் யோர்தானை கடந்து வரும் பொழுது பாருங்கள், யோர்தானுக்கு அப்புறத்தில் இருந்த மக்கள் எல்லாரும் இப்படியான தேவர்களின் வணக்கங்களில் இருந்தார்கள். இந்த ஒன்றான மெய்த்தேவன் கிரியேட்டிவான தேவன். பாருங்கள், செங்கடலை இரண்டாக பிளந்தார், பார்வோனையும் பார்வோனுடைய சேனைகளையும் அந்த செங்கடலில விழுத்தினார், எரிகோ மதிலை தகித்தார். இப்படியாக அந்த பக்கத்துல இருந்த அத்தனை மத வழிபாடுள்ள இனங்களும் இந்த தேவனை பார்த்து பயந்தார்கள். அந்த தேவன் இப்படியே இந்த தெற்கத்தை வெள்ளத்தை திருப்பது போல அத்தனை மதங்களும் அத்தனை சிலை வணக்கம் உள்ளவர்கள் மத வழிபாடு உள்ளவர்கள் எல்லாரும் பயந்தார்கள். இந்த தேவனுக்கு இவர்தான் மெய்யான தேவன் என்று. அதே வணக்கங்கள் இன்றைக்கும் பாருங்கள், எங்களுடைய தேசங்களிலே எங்களுடைய உலகத்திலேயும் இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவைகளால மழையை வருஷிக்க முடியாது. பாருங்க, மழையை பெய்யப்படுகிறவர், இந்த உலகத்தை ஆசீர்வதிக்கிறவர் எங்களுடைய ஒன்றான மெய்த்தேவன் அல்லவோ என்று வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் வேதாகமத்தை சத்தியத்தை அறிய அறிய 2 விதமான போர்சஸ் இந்த உலகத்தில இருப்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். ஒன்று சத்துருவின் போர்ஸ், அது நரகத்துக்கு இழுத்து செல்வதாக இருக்கிறது. அடுத்ததாக தேவன் ஒருவரையும் போர்ஸ் பண்ணுவதில்லை. அவர் சுதந்திரமாக எங்களுக்கு சுதந்திரத்தை தந்திருக்கிறார். பாருங்கள், ஆதாம் ஏவாளுக்கு அவர்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்தார். நீங்கள் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்தால் நித்தியமாக வாழுவீர்கள். அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை நீங்கள் புசித்தீர்களாக இருந்தால் நீங்கள் மரணம் உங்களுக்கு சம்பவிக்கும். பாருங்கள், இப்படியாக அவர்கள் பிசாசை அந்த ஏதேன் தோட்டத்தில் இந்த மலை சிற்பத்தை நம்பினார்கள். அந்த ஒன்றான மெய்த்தேவனை விட்டு விட்டார்கள். இன்றைக்கும் அதே போல மனிதனுக்கு சாய்ஸ் இருக்கிறது. நீங்கள் ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் ஒரு பக்கம் வைத்திருக்கிறார், மறுபக்கத்தில மரணத்தையும் சாபத்தையும் வைத்திருக்கிறார். பாருங்கள், ரட்சிக்கப்பட்ட நாங்கள் ஒவ்வொருவரும் அவருடைய ஜீவனை, இந்த ஜீவனுக்கு பின் அவருடைய ஜீவனை நாங்கள் தெரிந்து கொள்கிறோம். இந்த ஜீவனுக்கு பின் எங்களுக்கு ஒரு நித்திய ஜீவன் இருக்கிறது. மறுபக்கத்துல மரணம் இருக்கிறது, சாபம் இருக்கிறது. மரணத்தை சாபத்தை விரும்புகிறவர்கள் நரகத்தில பிசாசுக்கு இடம் கொடுக்கிறார்கள். இந்த பிசாசு இறுதியாக எங்களுடைய ஆத்துமாவை திருடி விடுவான். ஆத்துமாவை திருடி நீங்கள் பிசாசோடு நித்தியமாக நரகத்தில வாழுகிற வாழ்வு, அந்த வாழ்வு வாழக்கூடாது என்பதற்காகத்தான் தேவனுடைய சாயலாகவும் ரூபத்தின்படியும் படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவர்கள் எல்லாரும் கெட்டு போகாம நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்து இந்த உலகத்தில் உள்ள சகல மக்கள் மேலும் அன்பு கூர்ந்தார். ஆழ அகல உயர இல்லாத அன்புதான் தேவனுடைய அன்பு. அந்த தேவன் தான் எங்களை படைத்தவர். உங்களுடைய ஆத்துமாவுக்கு ஆவிக்கு சொந்தக்காரர் எங்களுடைய தேவனாக இருக்கிறார். பாவத்தின் பின்பாக இந்த சரீரம் வந்தது. எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல, இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள், தகப்பனின் ஆத்துமா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்துமாவும் என்னுடையது, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். இப்படியாக இந்த ஆத்துமாவுக்கு பாவ நிவர்த்தி செய்கிறது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். பழைய ஏற்பாட்டு காலத்துல சொல்லப்படுகிறது. லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல, மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது, நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படி கட்டளையிட்டேன். ஆத்துமாவுக்கு பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே. இந்த இரத்தம் இன்றைக்கு இயேசுவின் இரத்தமாக, உயிருள்ள இரத்தமாக எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய சரீரத்திலே இருக்கிற ஆத்துமாவிலே இருக்கிற எல்லா பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கிறதாக இருக்கிறது. ஆதலால தேவனுடைய வார்த்தையை நாங்கள் அனுதினமும் தியானிக்க வேண்டும். அவர்கள் இந்த வார்த்தைகளை இருதயத்திலேயும் ஆத்துமாவிலேயும் வைத்து நாங்கள் உபாகமம் 11ஆம் அதிகாரம் 19வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும்
உங்கள் ஆத்துமாவிலும் பதித்து அவைகளை உங்கள் கையின் மேல் அடையாளமாக கட்டி உங்கள் கண்களின் நடுவே ஞாபகக்குறியாக வைத்து அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து நீங்கள் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்துக் கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசுவீர்களாக. பாருங்கள், அந்த வார்த்தைகளை பிள்ளைகளுக்கு மற்றவர்களோடு நாங்கள் பேச வேண்டும். தேவன் ஒரு வழிதான் இருக்கிறது, பரலோகத்துக்குள்ள வழி அது இயேசுதான், ஒரே வழி என்ற சாட்சியை நீங்கள் சொல்ல வேண்டும். எங்களை அந்த அபிஷேகத்தினால, எங்களை பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவரால எங்களை நிரப்பி ஆவியினாலே எங்களை நடக்க வைக்கிறார். பாருங்கள், மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும் சமாதானத்தை தருகிறார். பாருங்கள், எங்களுக்கு துக்கம் வரக்கூடாது. இயேசுவிடத்துல இருக்கிறவர்களுக்கு துக்கம் வராது. துக்கம் வந்தாலும் அது ஒரு கொஞ்ச நேரத்துல ஒரு உடுப்பு காய்வது போல துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் காய்ந்து போகிறதாக இருக்கிறது. பாருங்கள், தேவனுடைய வார்த்தைகளை நாங்கள் எல்லா இடத்திலேயும் எழுதி வைக்க வேண்டும். அந்த எழுதி வைக்கிற வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க வேண்டும். பாருங்கள், பலர் வீடுகள்ல வைத்திருப்பார்கள், அந்த வார்த்தை என்னவென்று தெரியாது, அழகுக்காக இருக்கும். அந்த வார்த்தைகளை தேவன் சொல்லுகிறார், அவைகளை உங்கள் வீட்டு நிலைகளிலும் உங்கள் வாசல்கள் எழுதுவீர்களாக. இப்படியாக எழுதி நாங்கள் அந்த வார்த்தைகளை தியானிக்க தியானிக்க அந்த வார்த்தை எங்களுக்கு வாழ்வளிக்கிறது, வெளிச்சம் தருகிறது. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பு பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தந்திருக்கிறார். பாருங்கள், அதான் பரிசுத்த ஆவியானவர், பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட ஆவியானவர் எங்களை பரலோக பிரஜைகளாக எங்களை மாற்றுகிற, எங்களை பரலோக பிரஜைகளாக எங்களை மாற்றுகிற அந்த கடவுள் சீட்டை அந்த பரிசுத்த ஆவியின் மூலமாக எங்களுக்கு தந்திருக்கிறார். அவர் எங்களுக்குள்ளதான் வாசம் செய்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், இப்படியான தேவன் பாருங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல சொல்லப்படுகிறது. 1 பேதுரு 5:8 தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். யாரை விழுங்கலாம்? எந்த கிறிஸ்தவரை, இரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவரை விழுங்கலாம். எந்த மதங்களில் இருக்கிற அத்தனை பேரையும் துரைத்தன ஆவிகள் மூலமாக பாரமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள் எல்லாம் யாரை விழுங்கலாம் என்று பிசாசுடைய தொழில் 24 மணித்தியாலும் அவன் தீமை செய்கிறவனாக யாரை விழுங்கலாம் என்று சுற்றி திரிகிறவனாக அவன் எப்பொழுதும் இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவனை எதிர்த்து நீங்கத்தான் உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை வேண்டும். இயேசு கூட இந்த உலகத்துல இருந்த பொழுது அந்த வார்த்தையினூடாக, விசுவாசத்தினூடாக அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லி பிசாசை விரட்டினதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியாக தேவதூதர்கள் வந்து இயேசுக்கு உதவி செய்ததையும் நாங்கள் வேதாகமத்துல பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நிற்கிற அந்த பிசாசானவனுக்கு இந்த பொல்லாத ஆவிகள், பிசாசுடத்துல பலவிதமான ஆவிகள் செயற்படும். விபச்சார ஆவி, வீசித்தன ஆவி, பொல்லாத ஆவி, இப்படியாக வானமண்டலத்துல கண்ணுக்கு தெரியாத, மாம்ச கண்ணுக்கு தெரியாத ஆவிகள் செயற்படும். ஆனால் ரட்சிக்கப்பட்டவர்கள் அதை உணர முடியும். இந்த இடத்துல இருக்கிற ஆவிகள் ஒரு தீமையான ஆவிகள் என்பதை அந்த வீடுகளுக்கு போகும் பொழுது, அந்த இடங்களுக்கு போகும் பொழுது எங்களுக்கு அந்த உணர்வை தேவன் எங்களுக்கு தருகிறார். இந்த இடத்துல ஒரு 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 தீமையான ஆவிகள் இருப்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், அதற்கு சில ஆவிகளை நாங்கள் எதிர்த்து ஜெபிக்க, உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் தான் இந்த ஆவிகள் அந்த இடத்துல இருந்து அகலக்கூடியதாக இருக்கிறது. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் இப்படியான இந்த ஆவிகள் மனிதர்களுக்கு பாடுகளை கொடுக்கிறது. பாருங்கள், 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை பார்த்து, விசுவாசத்தில் உறுதியாயிருந்து
அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரர்களிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்கள். ரட்சிக்கப்பட்டாலும் சில காலங்களுக்கு கொஞ்ச காலங்களுக்கு அந்த பிசாசுகளின் ஆவிகள் செயற்படும், பழைய பாவத்தை கொண்டு வந்து விடும். பாருங்கள், அதற்கு நாங்கள் எதிர்த்து நிற்க கற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்கள், ரட்சிக்கப்பட்ட பின்பும் அப்படியாக விழுந்து விழுந்து எழும்பினால் இந்த பிசாசுகள் இப்படியாக தீமையை எங்களுடைய வாழ்வில நஷ்டங்களை கொண்டு வரும். பொத்தலான பைகளில பணத்தை போடும். இதற்கு நாங்கள் விசுவாசத்துல உறுதியாக இருந்து தேவனுடைய வார்த்தையில நிலைத்திருந்து நாங்கள் அவற்றை வெற்றி கொள்ள வேண்டும். பாருங்கள், அவர் எங்களுக்கு அடுத்த வசனத்திலையும் பார்க்கும் பொழுது 1 பேதுரு 5:10 கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராக இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். கொஞ்ச காலம் இப்படியாக நாங்கள் ரட்சிக்கப்பட்டாலும் கொஞ்ச காலம் இப்படியான சோதனைகள் வரும். இதுல நாங்கள் எவ்வளவு தூரம் உறுதியாக நிற்கிறோமோ அந்த உறுதியாக நிற்கும் பொழுது அந்த சத்துரு எங்களை விட்டு ஓடி போவான். பாருங்கள், அதற்கு நாங்கள் தேவனிடத்துலதான் எங்களுக்கு அந்த பலத்தை தருகிறவராக இருக்கிறார். பாருங்கள், அவர் சொல்லுகிறார், சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிறுத்துவார். சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். கொஞ்ச காலம் கண்ட பாடுகள் எல்லாமே பனி போல உந்தன் முன்னே உருகி போகும். உன் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும். புது நன்மைகள் உன்னை சேரும். புது நன்மைகள் உன்னை சேரும். மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே தேவனுன் கூட என்று வணங்கி நிற்கும். உன்னை பகைத்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும். உன் மேன்மையுன் கையில் சேரும். பாருங்கள், இப்படியாக நாங்கள் அவரிடத்துல வசனத்தில விசுவாசமாக இருந்து வசனத்தின் மூலமாக எதிர்த்து நிற்கும் பொழுது தேவன் எங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி எங்களை நிலைநிறுத்துகிறவராக இருக்கிறார். பாருங்கள், நாங்கள் வேதாகமத்துல பார்க்கும் பொழுது இந்த ஆத்துமாவை நாங்கள் எப்பொழுதும் பிசாசிடத்துல ஒப்பு கொடுக்க கூடாது. பாவத்துக்கு இடம் கொடுக்கும் பொழுது அந்த ஆத்துமா துக்கப்படுகிறது. பாவம் செய்யும் பொழுது எங்களுக்கு துக்கம் வருகிறது, கவலை வருகிறது, கஷ்டம் வருகிறது. இந்த ஆத்துமா தான் அதை ஃபீல் பண்ணுகிறது. சந்தோஷம் வருகிறது ஆத்துமாவில. தேவனை துதிக்கும் பொழுது பாருங்கள், சங்கீதம் 23வது வசனத்தில ஆத்துமாவை தேற்றி என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். பாருங்கள், எங்களுடைய தேவனிடத்துல தேவன் தான் அந்த நீதியின் பாதையில ஆத்துமாவில நாங்கள் தவறு செய்தாலும் அது ஆத்துமாவை தேற்றுகிற தேவன். நாங்கள் அவரிடத்துல மன்னிப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும். நான் இதை செய்துவிட்டு மன்னியும் 7 தடவைக்கு மேலாக அவர் இரக்கமுள்ளதவனாக இருக்கிறார். மன இருதயத்திலே இருந்து நாங்கள் மன்னிப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும். பாருங்கள், இந்த ஆத்துமாக்களை எல்லாம் உருவாகிறவர் தேவன். பாருங்கள், அவர் தான் பெரியவர். உலகத்தில் உள்ளவர்களும் பார்க்க எங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். பாருங்கள், மத்தேயு 10:28 வசனம் சொல்லுகிறது, ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களா இராமல். ஆத்துமாவை அழிக்கிறதற்கு பிசாசிடத்துல பவர் இல்லை. எங்களுடைய மெய்த்தேவனில தான் அந்த பவர் இருக்கிற. ஆத்துமாவை கொல்ல அழிக்கிற பவர் அவருக்கு தான் இருக்கிறது. இயேசுவை இரட்சகராக ஏற்றுக் கொள்ளாமல் தொடர்ந்து பாவத்தில வாழ்வீர்களாக இருந்தார். தொடர்ந்து பிசாசின் பிடியில அக்கிரமங்கள் பாவங்கள் தொடர்ந்து செய்து மன்னிப்பு பெறாமல் இயேசுவிடம் தான் மன்னிக்கிறவர்.
இயேசுவிடத்திலே இருந்துதான் இந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் அவர்களுக்காக அந்த சிலுவையில அவருடைய இரத்தம் தான் எங்களுக்கு பாவ மன்னிப்பை தருகிறது. ஆத்மாவை கொல்ல வல்லவர்களாக இராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்மாவையும் சரீரத்தை நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயன்படுங்கள். பாருங்கள், தொடர்ந்து நீங்கள் இந்த துரைத்தின ஆவிகள் பொல்லாத ஆவிகளோடு செயற்படுவீர்களாக இருந்தால் ஒரு நாள் நரகத்தில நித்திய நிந்தையில நரகத்தில அந்த ஆத்மாவையும் சரீரத்தையும் அழிக்க வல்லவர் எங்களுடைய தேவனாக இருக்கிறார். அவரிடத்தில ஆத்மாவை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் எங்களை நித்திய வாழ்வை தருகிற தெய்வமாக இருக்கிறார். பாருங்கள், இன்றைக்கு மக்கள் அன்றைக்கு கூட அந்த மக்கள் நாங்கள் உபாகமம் 4ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில மரமும் கல்லுமான மனுஷர் கைவேலையாகிய தேவர்களை சேவிப்பீர்கள். அன்றைக்கும் அந்த இஸ்ரவேலில் அடிமைத்தனத்திலே இந்த மக்கள் இப்படியான மரமும் கல்லும் சில உருவங்களை இப்படி விக்கிர ஆராதனை செய்தார்கள். பாருங்கள், அவர்கள் அதை உணர்ந்து அந்த மெய்யான தேவனிடத்துல வரும் பொழுது அவர்களுக்கு மன்னிப்பு கொடுக்கிற தேவன் தான் எங்களுடைய தேவன். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 29வது வசனம் சொல்லுகிறது, அங்கே இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை தேடுவாய், உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அந்த ஒன்றான மெய்த்தேவனை தேடும் பொழுது நீ அவரை கண்டடைவாய். பாருங்கள், இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். முழு இருதயத்தோடு ஆத்மாவோடு 10 தெய்வங்களை தேடிக்கொண்டு, பல தெய்வங்களை, 3 கோடி தெய்வங்களை தேடிக்கொண்டு நீங்கள் இயேசுவை தேடு கூடாது. அவைகளை அகற்றி விட்டு இவர் தான் மெய்யான தேவன் என்று சொல்லி உங்களுடைய தற்கொலை முயற்சிகள் வரும் பொழுது இப்படித்தான் தேட வேண்டும். எனக்கு எந்த தெய்வமும் வேண்டாம், நான் இயேசுவை மட்டும் வண்டி கொள்ள போகிறேன். அப்படி பலவிதமான மக்கள் அந்த இறுதி நேரத்துல தேடினவர்கள் எல்லாம் அந்த நேரத்துல இயேசு அவர் தன்னை வெளிப்படுத்தி வாழ்வு கொடுத்து இன்னைக்கு பலர் ஊழியக்காரர்களாக மாறி இருக்கிறார்கள். நாங்கள் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 50வது வசனத்திலேயும் அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையையும் தரித்து கொள்ளும் பொழுது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்ற வார்த்தை நிறைவேறும். மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. பாருங்கள், நாங்கள் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலேயும் பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். இந்த மரணத்தை வெற்றி சிறந்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த சத்துருவை எங்களையும் வெற்றி சிறக்க வைக்கிற இந்த மரணத்திலே இருந்து எங்களுக்கு விடுதலை தந்து அவரோடு கூட வாழுகிற நித்திய வாழ்வை தருகிறவர் தான் எங்களுடைய தேவனாக இருக்கிறார். பாருங்கள், கடைசியாக இயேசு இந்த மரணத்தை வெற்றி கொண்டார். பாருங்கள், 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக மரணத்தையும் மரணத்தின் அதிகாரியான சாத்தானையும் தன்னுடைய மரணத்தினால வெற்றி சிறந்தார். இப்படியான தேவன் எங்களையும் வெற்றி சிற வைக்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், நாங்கள் அவரிடத்தில எங்களுடைய வாழ்வை ஒப்பு கொடுக்கும் பொழுது எங்களுடைய பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளும் பொழுது இயேசுதான் ரட்சகர் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஒன்றான மெய்த்தவனாய் உம்மையும் நீர் அனுப்பினவராகிய ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும் பொழுது அவர் எங்களுக்கு ஒரு நித்தியமான வாழ்வை தருகிறார். நான் உங்களுக்காக ஒரு பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். சத்துருவின் கோட்டையை தகர்த்தெறிய யூதா முதலில் செல்லட்டுமே, நம் தேசத்தின் நுகத்தை உடைத்தெறிய துதிக்கும் வீரர்கள் எழும்பட்டுமே. யூதாவின் செங்கோ துதியின் ஆளுகை, நம் தேவனின் சாட்சியம் என்றும் துதியின் ராட்சியம். பாருங்கள், யூதா தான் முதலில துதி செய்ய வேண்டும். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் அவன் திரும்பி வருவான். யூதாவே நீ எழுந்து துதி, தேவ சமூகம்
உன்னோடுதான். துதிப்பதற்கே நீ அழைக்கப்பட்டாய், துதி அபிஷேகம் உன்னோடுதான். யூதாவின் செங்கோல் துதியின் நாளுகை, நம் தேவனின் ராஜ்யம் என்றும் துதியின் ராஜ்யம். ஆமாண்டவரே, நீர் துதிக்கும் பொழுது அன்றைக்கு எரிகோ கோட்டையை யோசுவா மூலமாக தகர்த்தெறிகிற தேவனாக இருக்கிறீர். சத்துருவை விழுத்துகிற தேவனாக இருக்கிறீர். சத்துருவின் கிரிகைகள் எல்லாம் துதி எடுக்கும் பொழுது, துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் அவன் திரும்பி வருவான். ஆண்டவரே, துதியின் மூலமாக எதிரிகளை, இந்த ஆவிக்குரிய எதிரிகளை, பிசாசின் கிரிகைகளை நாங்கள் வெற்றி கொள்ள உம்முடைய துதிகளை எங்களுடைய நாவில தரும்படியாக, காளைகளாகிய பழைய ஏற்பாட்டு காலத்தில காளைகளை பலியிட்டார்கள். நாங்கள் எங்களுடைய நாவினால துதியின் காளைகளை ஏறெடுக்கிறோம், துதியின் பலிகளை ஏறெடுக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறேன். துதி எடுக்கிறோம். சத்துரு அகன்று போக கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன். அப்பாலே போ சாத்தானே, rebuke all the evil power in the name of Jesus, mighty name of Jesus, holy name of Jesus. பூமியில் எதை நீங்கள் கட்டுவீர்களோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். ஆண்டவரே, பிசாசை கட்டுகிறோம், நன்மைகளை கட்டவிழ்க்கிறோம். ஒவ்வொருவரும் நன்மையான ஈவுகளையும் பரிபூரணமான வரங்களையும் இடத்திலிருந்து பெற்றுக் கொள்வார்களாக. உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வார்களாக. தீமைக்கு எதிர்த்து ஜெபிக்கிறோம். தீமையை செய்கிற சத்துருக்களை அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லி கட்டி ஜெபிக்கிறோம். நீர் பொறுப்படுப்பீராக. நீர் ஆசீர்வாதம் கொடுப்பீராக. ஒவ்வொருவர் உம்மிடத்தில் இழுத்துக் கொள்வீராக. இந்த கடைசி நாட்களில 5 கண்டத்தில் உள்ள விசேடமாக தமிழ் மக்களை உம்முடைய ராஜ்யத்தில் இழுத்துக் கொள்வீராக. துதிகன மகிமை ஒன்றான மெய்த்தவனாகிய உமக்கே செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் என்னுடைய இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன்.